பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய நாளிலே கர்த்தரை ஆராதிக்க உம்மை நாங்கள் பணிந்து கொள்ள உமக்கு முன்பாக நாங்கள் எங்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இந்த நாளை எங்களுக்காக நீர் தெரிந்து கொண்டதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாளிலே நாங்கள் உம்முடைய ஆலயத்திற்குள்ளாக வந்து எங்களை புதுப்பித்து கொள்ள, எங்களை பலப்படுத்தி கொள்ள, எங்களை உம்முடைய ஆவியானவரால் நிரப்பிக்கொள்ள கர்த்தர் இந்த வாய்ப்பை தந்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களுடைய இருதயத்தை உம்மை ஆராதிக்க, உம்மை போற்றும்படியாக, உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக எங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே. எங்களுடைய கவலைகள், பாரங்கள், எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆண்டவரை ஒரு புறம் நாங்கள் வைத்துவிட்டு ஆண்டவரே, எங்களுடைய கவனங்கள், எங்களுடைய இருதயத்தை உம்மேல் பற்றி கொள்ள help us to focus our attention on you, Lord, this morning and worship you and exalt your name. வர வேண்டியவர்களை நீ சீக்கிரமாக நீர் கொண்டு வாரும். ஆராதனையின் எல்லா பகுதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, இந்த நாளிலே கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், என்னை பலப்படுத்தினார், என்னை தைரியப்படுத்தினார், என்னை குணப்படுத்தினார், என்னை சுகமாக்கினார் என்று நாங்கள் விசுவாசித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இந்த ஆலயத்தை விட்டு நாங்கள் கடந்து செல்ல கிருபை தாரும். எங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை கீழாக இந்த ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை ஆராதித்து பாடல்களை நாம் பாடுவோம். பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி, மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி, மரணத்தின் ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. வாதைகள் என்னை சூழ்ந்த போது செட்டைகளாலே என்னை மறைத்தீர்.
பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். வாதைகள் என்னை சக்திகளாலே என்னை மறைத்தீர். பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. தேவைகள் நெருக்கி நின்றபோது அற்புதமாக பெருக வைத்தீர். கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். தேவைகள் நெருக்கி நின்றபோது அற்புதமாக கண்ணீரின் பாதையில் திகைத்த போது கண்மணியே என்று என்னை அழைத்தீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்தியே நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்தியே நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ. நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. Praise the Lord. Amen. தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக தீமைக்கு ஏதுவில்லையே. நடப்பது நன்மைக்காக தீமைக்கு ஏதுவில்லையே. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக தீமைக்கு ஏதுவில்லையே. நடப்பது நன்மைக்காக கர்த்தருக்கு காத்திருப்போ போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு நான் காத்திருந்து கழுகு போல் உயர எழும்பிடும்.
அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. கர்த்தரையே நம்பிடுவோர் சகாயம் பெற்று என்றும் வாழ்ந்திருப்பார். கர்த்தரையே நம்பிடுவோர் சகாயம் பெற்று என்றும் வாழ்ந்திருப்பார். என் இதயம் புது பாட்டினாலே கர்த்தரை புகழ்ந்தென்றும் பாடிடுமே. என் இதயம் புது பாட்டினாலே கர்த்தரை புகழ்ந்தென்றும் பாடிடுமே. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. கர்த்தரையே சார்ந்திருப்போர் பூரண சமாதானம் பெற்றிடுவார். கர்த்தரையே சார்ந்திருப்போர் பூரண சமாதானம் பெற்றிடுவார். கர்த்தரையே காலம் அவர் துதி எப்போதும் நாவில் இருக்கும். கர்த்தரையே காலமும் ஸ்தோத்தரிப்பே, அவர் துதி எப்போதும். அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. அன்றியும் அவர் தீர்மானத்தின்படியே அவரில் அன்பு கூறும் யாவருக்கும் நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. நடப்பது நன்மைக்காக, தீமைக்கு ஏதுவில்லையே. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். நம்முடைய கண்களுக்கு தீமையை போல இருக்கலாம், தடைகளை போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரா? அதை நன்மையாக மாற்றி தருகிறார். ஒரு நடந்த சம்பவம், ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாவுக்கு தன்னுடைய கரங்களிலே பலத்த அடி, பெரிய காயம். அந்த காயத்தை மருத்துவர்களால் சீக்கிரமாக குணமாக்கப்பட முடியவில்லை. அது ஒரு வூண்ட் ஆக இருந்ததா. அவருக்கு மிகுந்த கவலை, என்னுடைய கையை பயன்படுத்த முடியவில்லையே என்று he was so concerned. யுத்தம் வரும்போது இந்த ராஜாவை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். he was taken as a captive. எதிர் ராஜ்யத்தில் இவரை they took him as a captive. அங்கே கொண்டு போன பிறகு அவங்க சொன்னாங்களா, யாரெல்லாம் நம்ம சிறை கைதியாக கொண்டு வருகிறோமோ அவர்களை தூக்கிலிட்டு எங்களுடைய தேவதற்கு பலி செலுத்த வேண்டும். அப்போது சொல்லிட்டாங்களா, இன்னும் ஒரு வாரத்தில் உங்களை நான் பலி செலுத்த போகிறோம். இவருக்கு பயங்கர பயம். அவர் மனதில் யோசித்தாராம், என்னுடைய நாட்டில் என் ஜனங்கள் இருக்கிறார்கள், நான் யுத்தத்திலே தோல்வியுற்று இந்த இடத்துல கொண்டு வரப்பட்டேன். அன்றைக்கு காலையில் அவரை பலி செலுத்த போகும்போது கையில் பார்த்தாங்களாம், ஒரு கட்டு இருந்ததான். இப்படிப்பட்ட கட்டு இருக்கிறவங்களாம் பலி செலுத்த முடியாதே என்று அவரை விட்டு விட்டார்களாம். அப்போ ஒரு வூண்டு, ஒரு தோல்வியே வரலாம் நம்ம வாழ்க்கையில். அதை கர்த்தர் எப்படி மாற்றுவாரா? நமக்கு நன்மையாக மாற்றுவார்.
நமக்கு நடக்கும் சகலமும் கர்த்தரை நேசிப்பவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஏன்? அவர் நம்முடைய கன்மலை, அவர் நம்முடைய கோட்டையாயிருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். ஆமென். பாடுவோம், தொடர்ந்து பாடுவோம். பிரைஸ் காட். கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரென் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, என் கேடகா, உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீரென் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, என் கேடகா, உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீர். நீரென் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, என் கேடகா, உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீரென் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, என் கேடகா, உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தாவே, நான் உம்மில் ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீ. ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீ. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீ. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீ. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரென் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, என் கேடகா, உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீரென் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, என் கேடகா, உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தா
என் பலனாகிய கர்த்தாவே அன்பு கூறுவே. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டே. என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டே. உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, என் கேடகா, உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நீரன் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகா, என் கேடகா, உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில், என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவே. கர்த்தர் நம்முடைய பலனும் நம்முடைய கேடகமும் நம்முடைய கோட்டையும் நம்முடைய இரட்சகருமாய் இருக்கிறார். நாம் பயப்பட அவசியமே இல்லை. சூழ்நிலை கண்டும் எதிர்காலத்தை கண்டும் ஒரு நாளும் அஞ்ச அவசியமே இல்லை. சில காரியங்கள் தோல்வியை போல தோன்றினாலும் it may appear to us it is a failure, but God is always behind everything. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் பின்பாக இருக்கிறார். அவரை தியானிக்கும் பொழுது, நம்முடைய இருதயம் அவரை எப்பொழுதும் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாக அவர் மாற்றி தருகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தொடர்ந்து பாடலை பாடி கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை போற்றுவோம். உம்மை பற்றி தியானிக்கின்றது என் இருதயம், உம்மை என்றும் நேசிக்கின்றது என் இருதயம், உம்மை பற்றி தியானிக்கின்றது என் இருதயம், உம்மை என்றும் நேசிக்கின்றது. நான் நடந்தாலும் நேசிக்கிறேன், அமர்ந்தாலும் யோசிக்கிறேன், படுக்கையிலும் தியானிக்கிறேன் தியானிக்கிறேன். நான் நடந்தாலும் நேசிக்கிறேன், அமர்ந்தாலும் யோசிக்கிறேன், படுக்கையிலும் தியானிக்கிறேன் தியானிக்கிறேன். என் இருதயம் உம்மை பற்றி தியானிக்கின்றது என் இருதயம், உம்மை என்றும் நேசிக்கின்றது என் இருதயம், உம்மை பற்றி தியானிக்கின்றது என் இருதயம், உம்மை என்றும் நேசிக்கின்றது. நான் நடந்தாலும் நேசிக்கிறேன், அமர்ந்தாலும் யோசிக்கிறேன், படுக்கையிலும் தியானிக்கிறேன் தியானிக்கிறேன்.
நான் அமர்ந்தாலும் நேசிக்கிறேன், யோசிக்கிறேன், படுக்கையிலும் தியானிக்கிறேன். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். நன்மையும் கிருபை என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை தொடரும். நன்மையும் கிருபை என்னை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம், ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை தொடரும். என் இருதயம் உம்மை பற்றி தியானிக்கின்றது, என் இருதயம் உம்மை என்றும் நேசிக்கின்றது. என் இருதயம் உம்மை பற்றி தியானிக்கின்றது, என் இருதயம் உம்மை நேசிக்கின்றது. நான் நடந்தாலும் நேசிக்கிறேன், அமர்ந்தாலும் யோசிக்கிறேன், படுக்கையிலும் தியானிக்கிறேன், தியானிக்கிறேன். நான் நடந்தாலும் நேசிக்கிறேன், படுக்கையிலும் காலமும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் நாவில் இருக்கும். எக்காலமும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் நாவில் இருக்கும். இரவும் பகலும் துதித்திடுவேன், ராஜாமத்தில் துதித்திடுவேன், அனுதினமும் துதித்திடுவேன், துதித்திடுவேன். இரவும் பகலும் ராஜாமத்தில் துதித்திடுவேன், அனுதினமும் துதித்திடுவேன், துதித்திடுவேன். என் இருதயம் உம்மை பற்றி தியானிக்கின்றது, இருதயம் உம்மை என்றும் நேசிக்கின்றது. என் இருதயம் உம்மை பற்றி தியானிக்கின்றது, என் இருதயம் உம்மை என்றும் நேசிக்கின்றது. நான் நடந்தாலும் நேசிக்கிறேன், அமர்ந்தாலும் யோசிக்கிறேன், படுக்கையிலும் தியானிக்கிறேன், தியானிக்கிறேன். நான் நடந்தாலும் நேசிக்கிறேன், படுக்கையிலும் தியானிக்கிறேன், தியானிக்கிறேன். கோழி தன் குஞ்சுகளை சேர்ப்பது போல் உன்னத மறைவில் சேர்த்திடுவார். கோழி தன் குஞ்சுகளை சேர்ப்பது போல் உன்னத மறைவில் சேர்த்திடுவார். கழுகை போல பறந்திடுவேன், மான்களைப் போல ஓடிடுவேன், ஜீவ தண்ணீரை பருகிடுவேன், பருகிடுவேன். கழுகை போல பறந்திடுவேன், மான்களைப் போல ஓடிடுவேன், ஜீவ தண்ணீரை பருகிடுவேன், பருகிடுவேன். இருதயம் உம்மை பற்றி தியானிக்கின்றது, இருதயம் உம்மை என்றும் நேசிக்கின்றது. என் இருதயம் உம்மை பற்றி தியானிக்கின்றது, என் இருதயம் உம்மை என்றும் நேசிக்கின்றது. நான் நடந்தாலும் நேசிக்கிறேன், யோசிக்கிறேன், படுக்கையிலும் தியானிக்கிறேன், தியானிக்கிறேன். நான் நடந்தாலும் நேசிக்கிறேன், படுக்கையிலும் தியானிக்கிறேன், தியானிக்கிறேன்.
வருகையிலும் அவர் சமூகம் என்னுள்ளே போகையிலும் வருகையிலும் ஏந்திடுவார். போகையிலும் வருகையிலும் அவர் சமூகம் என்னுள்ளே போகையிலும் வருகையிலும் என் இருதயம் உம்மை பற்றி தியானிக்கின்றது. என் இருதயம் உம்மை என்றும் நேசிக்கின்றது. என் இருதயம் உம்மை பற்றி தியானிக்கின்றது. என் இருதயம் உம்மை என்றும் நேசிக்கின்றது. நான் நடந்தாலும் நேசிக்கிறேன், படுக்கையிலும் தியானிக்கிறேன், தியானிக்கிறேன். நான் நடந்தாலும் நேசிக்கிறேன், யோசிக்கிறேன், தியானிக்கிறேன், நீக்கிறேன். வியாதிகளை உன்னை விட்டு நீக்கிடுவார். தழும்புகளா உன்னை குணமாக்கிடுவார். வியாதிகளை உன்னை விட்டு நீக்கிடுவார். தழும்புகளா உன்னை குணமாக்கிடுவார். செட்டையின் நிழலில் ஆரோக்கியம், நீதியின் சூரியன் உன்னில் உதிக்கும், நீதியின் சூரியன் உன்னில் உதிக்கும், பூரண சுகம். அவர் செட்டையின் நிழலில் ஆரோக்கியம், நீதியின் சூரியன் உன்னில் உதிக்கும், நீதியின் சூரியன் உன்னில் உதிக்கும், பூரண சுகம். என் இருதயம் உம்மை பற்றி தியானிக்கின்றது. என் இருதயம் உம்மை என்றும் நேசிக்கின்றது. என் இருதயம் உம்மை பற்றி தியானிக்கின்றது. உம்மை என்றும் நேசிக்கின்றது. நான் நடந்தாலும் நேசிக்கிறேன், யோசிக்கிறேன், அடுக்கையிலும் தியானிக்கிறேன், தியானிக்கிறேன். நான் அமர்ந்தாலும் யோசிக்கிறேன், கையிலும் தியானிக்கிறேன், தியானிக்கிறேன். இந்த பாடலை பாடும்போது கர்த்தர் நம்மை சுகமாக்குவாராக. இந்த காலையிலே பலவீனத்தோடு சரீரத்தில் ஒருவேளை உங்களுக்கு பலவீனங்கள் இருந்தால், God can heal you through His supernatural power. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் வியாதியை அவர் சுகமாக்கி, அவர் பூரண சுகத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். வியாதிகளை உன்னை விட்டு நீக்கிடுவார். தழும்புகளா உன்னை குணமாக்கிடுவார். வியாதிகளை உன்னை விட்டு நீக்கிடுவார். தழும்புகளா உன்னை குணமாக்கிடுவார். அச்சட்டைகள் நிழலில் ஆரோக்கியம், நீதியின் சூரியன் உன்னில் உதிக்கும், நீதியின் சூரியன் உன்னில் உதிக்கும், பூரண சுகம். சட்டையின் நிழலில் ஆரோக்கியம், உன்னில் உதிக்கும், நீதியின் சூரியன் உன்னில் உதிக்கும். கண்களை மூடி கர்த்தரை, அவரை தியானிக்கும் தியானம் இன்பமாயிருக்கும். My meditation of him shall be sweet என்று சங்கீதக்காரன் சொல்வது போல, ஆண்டவரே இன்றைக்கு உம்மை தியானிக்க வந்திருக்கிறேன். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் என்னை ஒரு முறை கூட நிரப்பும்படியாக இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். நம் பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே கூடியிருந்த 120 பேர் மேல் வந்து அவர் அமர்ந்தார். ஒருவேளை நீங்க பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படாமல் இருந்தால், இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக. இந்த பாடலை பாடும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக. It is not just a filling of the Holy Spirit, but it is the overflow of the Holy Spirit.
ஆவியானவரால் நிரப்பப்படுவது மட்டுமல்ல, அவரால் பொங்கி my cup overflows, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவாராக. ஒருவேளை நீங்க பரிசுத்த ஆவியானோட அபிஷேகத்தை பெற்றவர்கள் அதை இழந்து போயிருக்கலாம். இந்த காலையிலே அவர் உங்களை நிரப்பும்படியாக, ஆண்டவரே, லார்ட் மேக் மீ a vessel this morning, என்னை ஒரு பாத்திரமாக மாற்றும். வெறுமையான பாத்திரமாய் இருக்கிறேன், உடைந்து போன பாத்திரமாய் இருக்கிறேன், வீரல்கள் விட்ட பாத்திரமாய் இருக்கிறேன். Lord, I am a broken vessel, I am a cracked pot today. Fill me, Lord, fill me by your presence, Lord. என்னை பிடித்து கொண்டிருக்கும் காரியங்கள், let them loose me today. என்னை, the things that hold me, Lord, அது என்னை இன்னைக்கு விட்டு விடட்டும் என்று கர்த்தரிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஆராதிப்போம். நாம் சில காரியங்களை விட்டு விட்டோம், ஆனால் அது நம்மை பிடித்து கொண்டிருக்கிறது. இந்த காலையில், இந்த ஆராதனை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை குணப்படுத்துவாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்களாக. Just picture yourself as a cup before the Lord. ஒரு பாத்திரமாக நீங்கள் உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களை கர்த்தர் இன்றைக்கு நிரப்புவார். அவருடைய சந்தோஷத்தால, அவருடைய சமாதானத்தினால, அவருடைய அபிஷேகத்தினாலே உங்களை நிரப்புவாராக. ஹalleluya, ஸ்தோத்திரம். Oh, let the Son of God enfold you with the Spirit and His love. Let Him heal your heart and satisfy your soul. Oh, let Him have the things that hold you, and His Spirit like a dove will descend upon your life and make you whole. Jesus, oh Jesus, come and fill your land. Jesus, oh Jesus, come and fill. எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிப்போம். Hallelujah. Oh, come and sing this song with gladness as your hearts are filled with joy. Lift your hands in brave surrender to His name. Oh, give Him all your tears and sadness, give Him all the years of pain, and you'll enter into life in Jesus' name. Jesus, Jesus, come and fill your land. Sons, oh Jesus, come and fill your land. Jesus, oh Jesus, come and fill your lands. Sons, oh Jesus, come and fill your land. மேல் வீட்டை அறையில் இருந்த ஆவியானவர் உங்களை இந்த நேரத்திலே நிரப்புவாராக. ஆராதனைக்குள்ளாக வாசம் செய்யும் ஆவியானவர் அவர்.
உங்களுக்கு பற்பல பாஷைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, அவர் உங்களை நிரப்பும் பொழுது, He will give you a new language. உங்களுக்கு ஒரு புதிய பாஷையை அவர் தருவார். நீங்கள் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, என்னை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும். இன்றைக்கு பெந்தகோஸ்தே நாளிலே அன்றைக்கு 120 பேரை நிரப்பினீரே, பேதுருவை நிரப்பினீரே. பேதுருவை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பின பொழுது பயந்த சுபாவம் உள்ள பேதுரு தைரியசாலியாக மாறினான். When you receive the Holy Spirit, fear will depart from your life. நீங்கள் கர்த்தருக்காக தைரியமாக எழும்புவீர்கள். பயம் நம்மை விட்டு அகன்று போகும். ஓடி ஓடி ஒளித்த பேதுருவை கர்த்தர் தைரியசாலியாக மாற்றினார். உலகத்தின் சவால்களை சந்திப்பதற்கு ஒரே ஒரு தீர்வுதான், அது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். நீங்கள் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரம்பும் பொழுது கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. நீங்கள் நிரப்பப்படுவீராக. Oh, be filled with the Holy Spirit this morning. Hallelujah, hallelujah. ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் இன்று வாசம் செய்கிறீர். ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. ஹalleluya. ஓ, ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. செய்கிறீர். ஹல்லேலூயா. ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை. 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 எல்லாரும் கண்களை இறுக்க மூடுவோம். உங்க வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து அந்நிய பாஷையிலே கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ரபா சந்தரானம் ரிஷிகபாதி அந்தரானமாதி கரபா ஷிகரலபா. ஓ, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே வானத்திலிருந்து அக்கினிமயமாகிய பிரிந்த நாவுகள் அவர்கள் மேல் வந்த பொழுது அவர்கள் பற்பல பாஷையிலே பேசினார்கள். ரிகபா ஷிகரலபா. ஓ, எங்களை நிரப்பும் ஆண்டவரே, புதிய அபிஷேகத்தால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. A new anointing on your people, a new power, let it fall on your people this morning, Lord. ஓ, புதிய அபிஷேகத்தால், புதிய கிருபையால் எங்களை நிரப்புவீராக. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். Anointing shall break the yoke. எல்லா விதமான கட்டுகளையும் அபிஷேகம் முறித்துவிடும். பாவ கட்டுகளை அபிஷேகம் முறித்துவிடும். வியாதியின் கட்டுகளை அபிஷேகம் முறித்துவிடும். தடைகளை அபிஷேகம் உடைத்து எரியும். ஓ, ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உம்முடைய வரங்களிலான நிரப்பும் ஆண்டவரே. Fill your people with the gifts of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வரங்களால நிரப்பும் ஆண்டவரே. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வரங்கள் இவர்களை நிரப்பும் ஆண்டவரே. எல்லாவற்றாலும் அவர்களை நிரப்பும் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்தேன், உதவி
பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. உயிர் பிழைத்தே உலவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பே. எங்களை நிரப்பும் ஆண்டவரே, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவரே. கர்த்தர் உங்களை அவருடைய பலத்தால் நிரப்புவாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள். Fill your people that they may witnesses all over the world. அவர்கள் உமக்கு சாட்சியாக இருக்கும்படியாக அவர்களை பலப்படுத்தும் கர்த்தாவே. இந்த காலை நம்முடைய தியானத்திற்காக யோசுவாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கப் போகிறேன். The book of Joshua chapter 4 and verse 14. யோசுவாவின் சரித்திர புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். On that day the Lord magnified Joshua in the sight of all Israel, and they feared him as they feared Moses all the days of his life. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்து இருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். Praise the Lord. நம்முடைய வேத அறிக்கையை சொல்வோமா? Praise God. I hope you all have your Bible. Amen. பைபிள் இல்லாதவங்க a soldier without a gun அப்படின்னு சொல்லுவாங்க. Amen. Praise the Lord. சொல்லலாமா? This is my Bible. I am what it says. What it says I can do. What it says I have today. I will be taught the word of God. My mind is alert. My heart is receptive. I will never be the same in Jesus' name. Amen. Praise God. Praise God. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். On that day the Lord magnified Joshua in the eyes of all Israel. ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தும் தேவன். God magnifies us in the sight of all the people. யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார், அவரை அவர் மகிமைப்படுத்திக் கொள்வார். He will magnify his people, but he will glorify his name. Magnifying belongs to us and glory belongs to the Lord. மகிமை கர்த்தருடையது, ஆனால் கர்த்தர் நமக்கு கொண்டு வரும் மேன்மை நமக்குரியதாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மேன்மை என்ற வார்த்தை ஆங்கிலத்திலே மேக்னிஃபை என்று வருகிறது. We use the term magnify for a magnifying lens. இல்லையா? ஒரு காரியத்தை சிறியதாக இருக்கிறதை பெரிதாக காண்பிப்பது தான் மேக்னிஃபிகேஷன் ஆர் டு மேக்னிஃபை. மறைந்திருக்கிற நம்மை எங்கேயோ நமக்குள்ளாக இருக்கிற கிருபைகளை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து அதை மேன்மைப்படுத்துவார். God will magnify all the hidden virtues that He has already deposited in our life. நம்முடைய வாழ்க்கையிலே மறைந்து அவர் வைத்திருந்த நன்மையான காரியங்களை
ஒரு நாளிலே எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவர் வெளியே கொண்டு வந்து நம்மை மகிமைப்படுத்துவார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த யோசுவாவின் வாழ்க்கையிலே யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். யோசுவாக்கு இதை வாக்குத்தத்தமாக கொடுத்தார். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜாஷுவா சாப்டர் 3 and verse 7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஐ வில் மேக்னிஃபை யூ என்று சொன்ன தேவன் யோசுவாவை மேன்மைப்படுத்தி இஸ்ரவேலுக்கு முன்பாக இஸ்ரவேலர் எல்லாரும் யோசுவாவுக்கு அவனுடைய வாழ்நாளெல்லாம் பயந்திருக்கும்படியாக கர்த்தர் செய்தார். யோசுவா உடைய மேன்மை என்ன? வாட் இஸ் தி மேக்னிஃபிகேஷன் இன் த லைஃப் ஆஃப் ஜாஷுவா? கர்த்தர் யோசுவாவை எப்படி மேன்மைப்படுத்தினார்? இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மைப்படுத்துதல் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிறார் என்பதை செய்தியாக உங்களுக்கு நான் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். மேக்னிஃபிகேஷன், மேன்மைப்படுத்துதல் ஒரே நாளிலே நடப்பதல்ல. காட் மேக்னிஃபைஸ் அஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். மெதுவாக படிப்படியாக நம்மை ஆசீர்வதித்து நம்மை ஆசீர்வாதமாக மாற்றி அவருக்கு மகிமையாக நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். யோசுவாவினுடைய கான்டெக்ஸ்ட், யோசுவாவுடைய சந்தர்ப்பம் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அவைகளை கொண்டு நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். யோசுவாவுக்கு அவர் உன்னை மேன்மைப்படுத்துவேன், ஐ வில் மேக்னிஃபை யூ என்ற சொன்னதனுடைய உண்மையான விளக்கம் என்னவென்றால், ஜாஷுவா, ஐ வில் புட் யூ இன்டு த ஷூஸ் ஆஃப் மோசஸ். இதுவரைக்கும் மோசே பெரிய தலைவனாக இருந்தான். எல்லா ஜனங்களும் மோசேயை பார்த்தார்கள். இப்போது மோசே மறைந்து விட்டார். ஐ எம் கோயிங் டு magnify you and place yourself in the shoes of Joshua, Moses. உன்னை மோசேயை போல நான் மகிமைப்படுத்த போகிறேன். யோசுவா மோசேயோடு கூட வளர்ந்த ஒரு தலைவன். There was a progressive growth and development in the life of Joshua. யோசுவாவை கர்த்தர் மெதுவாக அழகாக மகிமைப்படுத்தி மோசேயை போல ஒரு தலைவனாக மாற்றினார். இன்றைக்கு காலை ஆராதனையிலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய வேலையிலும் நீங்கள் இருக்கிற இடத்திலே உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென். எப்படி அவர் மேன்மைப்படுத்துவார்? How will God magnify? யோசுவாவுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு நேரம் அனுமதிக்கும் மட்டும் நான் அந்த குறிப்புகளை, அந்த படிகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். The Lord moved Joshua from one step to another, from one magnification to another magnification. யோசுவாவை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மேன்மைப்படுத்தி அவரை மகிமைப்படுத்தி யோசுவாவை கர்த்தர் தலைவனாக மாற்றினார். I want to give you 5 important aspects in the life of Joshua, how God magnified him. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இந்த 5 படிகளிலே ஒரு படிகளிலே நீங்கள் காணப்படலாம். But be assured that there will be a time when God will lift you above Moses. கர்த்தர் உங்களை மோசேயினுடைய மகிமையை காட்டிலும் உங்களை மேன்மைப்படுத்துகிற காலத்திலே நாம் பிரவேசிப்போம். Number 1, the Lord first of all made him a slave. Joshua was a slave. Number 1, முதலாவதாக the first step in the life of Joshua was he was a slave. அவன் அடிமையாக இருக்கிறான். Number 2, the Lord moved Joshua from a slave to a soldier.
அடிமையாயிருந்த யோசுவாவை போர் சேவகனாக கர்த்தர் மாற்றினார். He moved him from a slave to a soldier to a servant. ஒரு அடிமையாயிருந்த யோசுவாவை ஒரு போர் சேவகனாக மாற்றி அந்த போர் சேவகனாக இருந்த யோசுவாவை பணிவிடைக்காரனாக மாற்றுகிறார். The Lord moved him from a slave to a soldier to a servant to a spy. யோசுவாவை அடிமையாக இருந்தவனை போர் சேவகனாக மாற்றி பணிவிடைக்காரனாக மாற்றி பார்வையாளராக கர்த்தர் மாற்றினார். 4 படிகள். He moved him from a slave to a soldier to a servant to a spy to a successor. கடைசியாக 5ஆவதாக மோசேக்கு மேலான ஒரு தலைவனாக யோசுவாவை கர்த்தர் மாற்றினார். It took some time. இந்த 5 படிகளும் யோசுவாவை கர்த்தர் மகிமைப்படுத்துவதற்கு காலங்கள் சென்றன. கர்த்தர் யோசுவாவை ஆசீர்வதித்தார். மனிதன் நமக்கு கொடுக்கிற மேன்மையை காட்டிலும் நம்மை நாம் மேன்மைப்படுவதற்கும் கர்த்தருடைய மேன்மை என்றென்றைக்கும் வாழ்நாள் வரைக்கும் நம்மோடு கூட இருக்கும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். முதலாவதாக the first magnification in his life. முதலாவதாக என்னாகமத்தின் புத்தகம் நம்பர்ஸ் chapter 13. என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நம்பர்ஸ் chapter 13 and verse 8. எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. இதுதான் யோசுவாவுடைய பழைய பெயர். ஜாஷுவா had an old name. அவனுடைய பழைய பெயர் என்ன? ஹோஷியா. அதே அதிகாரத்திலே அதே அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 16ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கடைசி பகுதி. நூனின் குமாரனாகிய ஓசையாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டிருந்தான். இந்த 13ஆம் அதிகாரத்திலே 12 கோத்திரங்களில் இருந்து மோசே ஒருவரை தெரிந்து கொள்கிறார். அப்போது முதல் வாசித்த 8ஆம் வசனத்திலே ஜாஷுவாவுடைய ஓல்டு நேம் இஸ் ஹோஷியா. ஹோசியா என்றால் சால்வேஷன் என்று அர்த்தம், ரட்சிப்பு என்று அர்த்தம். சால்வேஷன். 16ஆம் வசனத்திலே மோசஸ் இஸ் சேஞ்சிங் இஸ் நேம். மோசே ஹோசியா என்ற பெயரை ஜாஷுவா என்று மாற்றுகிறார். The meaning of the name Joshua is Jehovah is salvation. யெகோவா கர்த்தர் எனக்கு ரட்சிப்பாக இருக்கிறார். ஹோஷியா என்றால் ரட்சிப்பு, ஜாஷுவா என்றால் யெகோவா என்னுடைய ரட்சிப்பு. புதிய ஏற்பாட்டிலே இதே யோசுவா தான் இயேசு. The New Testament name for Joshua is Jesus. He is the Savior. நன்றாக இங்கே கவனிக்கும்படியாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக வேத புத்தகத்திலே யோசுவா உடைய பெயர் மாற்றப்படுகிறது. யோசுவாவுடைய தாய் தகப்பன், அவருடைய தகப்பனுடைய பெயர் இருக்கிறது நூன். நூன் அவருடைய பெயர். யோசுவா பிறந்த காலம் எந்த காலம் என்றால் எகிப்திலே இஸ்ரவேலர்கள் அடிமையாக இருந்தார்கள். யோசுவா பிறந்த இடம் எகிப்திலே பிறந்தான். When he was born, Israelites were slaves there. அவர்கள் அடிமைகளாக அவர்கள் இருந்தார்கள். இஸ்ரவேல் எல்லாரும் அடிமையாக இருக்கும் பொழுது, பிள்ளை பிறக்கும் பொழுது சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு ஒரு பெயரை வைத்தார்கள். ஆண்டவர் எங்களை ரட்சிக்க வேண்டும், God should save. அதனால்தான் சால்வேஷன் என்று பெயர் வைத்தார்கள். ஹோசியா என்று அடிமையாக இருந்த யோசுவாவுக்கு பெயர் வைத்தது என்ன பெயர்? சால்வேஷன். கர்த்தர் ஒரு நாள் எங்களை ரட்சிக்க வேண்டும், எகிப்திலிருந்து கர்த்தர் எங்களை ரட்சிக்க வேண்டும். அவர்கள் எல்லாம் இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கடந்து விட்டு வந்து விட்டார்கள். இப்போது மோசே யோசுவாவை பார்த்தார். இன்னும் என்ன ரட்சிப்பை சொல்லியிருக்கிறார்? யெகோவா உன்னை ரட்சித்து விட்டார், உன்னுடைய பெயர் ஜாஷுவா. God has already saved us. எகிப்திலிருந்து அந்த ரெட்சியை கடந்து சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்து விட்டோம். ஆகவே இனிமேல் உன்னுடைய பெயர் ஜாஷுவா, உன்னுடைய பெயர்
கர்த்தர் யெகோவா உன்னை ரட்சித்து வித்தார். 1 நாளாகமம், இந்த வசனத்தை நீங்கள் குறித்து கொள்ளலாம், நமக்கு நேரமில்லை. 1 Chronicles chapter 7, 1 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 20 27 வசனங்கள். அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, எகிப்திலே ஸ்லேவ், அடிமையாக பிறந்த யோசுவா, he was the first born in the family. அவன் முதல் பிள்ளையாக பிறந்தான். அப்போது எகிப்திலே முதற் பேரான குமாரன், முதற் பிள்ளையை என்ன செய்தார்கள்? கொன்று நைல் நதியிலே போட்டார்கள். அப்படி தானே? மோசே பிறக்கும் போதும் அப்படி தான் நடந்தது. அப்போது எந்தெந்த பிள்ளையெல்லாம் முதலாவதாக பிறந்ததோ, ஆண் பிள்ளை என்றால் நைல் நதியிலே போட்டார்கள். அதெல்லாம் தப்பித்து வந்த பிள்ளை தான் இந்த யோசுவா. அப்போ பாருங்க, ஆண்டவர் ஒரு நபரை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டுமென்றால் எந்த டேஞ்சர் வந்தாலும் கர்த்தர் காப்பாற்றி விடுவார். உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் வாழ்க்கையாக இருக்கலாம். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் தீர்மானித்து உங்கள் மேலே இருக்கும் பொழுது, எந்த வியாதி, எந்த தீமை, எந்த எதிர்ப்பு வந்தாலும் ஒன்றுமே நிற்க முடியாது. எகிப்திலே அடிமையாக இருந்த அந்த ஓசேயாவை யோசுவாவாக கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு the first thing that God tells you, கர்த்தர் நமக்கு சொல்லுகிற முதல் காரியம், your name needs to be changed. உங்கள் பெயர் மாற்றப்பட வேண்டும். உங்களுடைய ஹோசியா வெறும் ரட்சிப்பு என்ற பெயர் யெகோவா என்னை ரட்சிக்கிறார் என்ற பெயராக மாற்றப்பட வேண்டும். அப்படி என்றால் ரட்சிப்பு ஒரே ஒரு நாமத்தில் தான் இருக்கிறது, அது இயேசுவின் நாமம் மட்டும்தான். You can be saved only by the name of Jesus. இந்த உலகத்தில் பல ரட்சிப்பை குறித்து சொல்லலாம், பலவிதமான வழிகள் காணப்படலாம். இதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும், உங்கள் பாவங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று உலகத்திலே சொல்லலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் நம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். ஏன் யோசுவா என்று பெயர் மாற்றப்பட்டது என்றால், அன்றைக்கு எகிப்தை விட்டு புறப்படுவதற்கு முன்பதாக அவங்க நிலைக்காலிலே இரத்தம் தெளிக்கப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் அந்த நிலைக்காலிலே தெளிக்கப்பட்டது. அந்த வீட்டிற்குள்ளாக யோசுவா இருந்தார். ஆகவே அவனுடைய பெயர் மாற்றப்பட்டதனுடைய காரணம் இயேசு, அவருடைய இரத்தம் அவரை ரட்சித்தது. இன்றைக்கு ஒருவேளை இந்த சபையிலே யாராவது ஒருவர் இன்னும் என்னுடைய வாழ்க்கை ரட்சிக்கப்படவில்லை என்று நீங்கள் நினைத்தால், இயேசு உங்களை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். The blood of Jesus can cleanse your sin. உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுடைய எல்லா விதமான அக்கிரமங்களிலிருந்தும் உங்களை விடுதலையாக்க வல்லமையானது இயேசுவின் இரத்தம் மாற்றமே. The first important aspect in the life of Joshua, முதலாவதாக அவனை மகிமைப்படுத்த கர்த்தர் நினைத்தது, he was born as a slave, but God did not leave him as a slave. அவனை ஒரு அடிமையாக கர்த்தர் வைக்கவில்லை, அவருடைய பெயரை மாற்றினார். எப்படி பெயர் மாற்றப்பட்டது? இயேசுவுடைய இரத்தம் நிலைக்கால்களே தெளிக்கப்பட்டது. இரண்டாவதாக அவனை அடிமையாக மாத்திரமல்ல, he became a soldier. இரண்டாவதாக கர்த்தர் எப்படி மகிமைப்படுத்துகிறார்? யாத்ராமத்தின் புத்தகம் Exodus chapter 17. Exodus chapter 17, I'm going to read verse 9. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். Moses was talking to Joshua. யோசுவாவோடு கூட மோசே பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? Amalekites have come now, the first enemy after they crossed the Red Sea. சிவந்த சமுத்திரத்தை கடந்த பிறகு இஸ்ரவேல் சந்தித்த முதல் எதிரி அமலேக்கியர்கள். அமலேக்கியர்கள் வருகிறார்கள். நாம் பிரயாணத்தை ஆரம்பித்து விட்டோம். Now we are proceeding towards the promised land. கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இப்போ என்ன செய்வது? அமலேக்கோட சண்டை போட வேண்டும், அமலேக்கோட யுத்தம் செய்ய வேண்டும். நமக்கு ஒரு நல்ல ஒரு சோல்ஜர் வேணும்,
one who will battle. நமக்காக யுத்தம் செய்ய ஒருவன் வேண்டும். மோசேயுடைய கண்கள் யார் மேல் பட்டது? யோசுவாவின் மேல் பட்டது. So many people were there. 12 கோத்திரங்கள், valiant men were there. பராக்கிரமசாலிகள் இருந்தார்கள். ஆனாலும் யார் மேல் கண்கள் பட்டது? யோசுவா மேல் பண்ணது. ஏனென்றால் அடிமையாக பிறந்தான், ஆனாலும் he was a soldier. ஒரு பயந்தாங்கோலியை கூப்பிட்டு போய் சண்டை போடுனா முடிஞ்சுது அன்னைக்கு பேட்டில். பட் மோசஸ் வாஸ் வாட்சிங் ஜாஷுவா. மோசே யோசுவாவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய டீமில் இஸ்ரவேலருக்குள்ளாக ஒரு சோல்ஜர் ஒருவர் இருக்கிறான், அவன்தான் யோசுவா. யோசுவாவை நீ கூப்பிடு, கால் ஜாஷுவா, he will be a soldier. The second aspect, the second step in our life, God will make you a soldier. கர்த்தர் உங்களை போர் சேவனாக மாற்றுவார். அப்படி என்றால் என்ன? பாகிஸ்தான் எல்லையிலே போய் போர் செய்ய வேண்டுமா? அப்படி அல்ல. நமக்கு எதிராக பல எதிரிகள் உண்டு. உங்களுக்கு எதிராக எதிரிகள் மனுஷ எதிரிகள் அல்ல, மாம்சத்துக்கு எதிராக எதிரிகள். we have so many battles. நம்ம யாரோடு யுத்தம் பண்ணுகிறோம்? வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்லை, போராட்டம் இல்லை. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும், மற்றவர்களோடு கூட நமக்கு யுத்தம் இல்லை. நம்முடைய யுத்தம் பிசாசுகளினுடைய அந்தகார லோகாதிபதிகளோடு இருக்கிறது. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, if God has to magnify us, கர்த்தர் நம்மை உயர்த்த வேண்டும் என்றால் we need to have some victories. சில வெற்றிகள் நமக்கு வர வேண்டும். இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வயதிலே நீங்கள் எடுக்கிற சின்ன சின்ன வெற்றிகள் தான் எதிர்காலத்திலே நீங்கள் வெல்லும் பெரிய வெற்றிகளுக்கு காரணமாக இருக்கும். ஸ்மால் விக்டரிஸ் இன் யுவர் யங் ஏஜ். பாவத்தின் மேல், ஃபோனில் கொஞ்சம் கொஞ்சம் சினிமா பார்க்குறது, கொஞ்சம் கொஞ்சம் காமெடி பார்க்குறது, இதெல்லாம் நீங்கள் மேற்கொண்டாதான் பெருசாகும் பொழுது பெரிய வெற்றிகளை கர்த்தர் கொடுப்பார். தாவீது கோலியாத்தை கொல்வதற்கு முன்பதாக சிங்கத்தையும் கரடியையும் அவன் மேற்கொண்டான். யங் ஏஜில் சின்ன சின்ன வெற்றிகள், சின்ன சின்ன சிற்றின்பங்களுக்கு மேலாக நீங்கள் வின் பண்ணீங்கன்னா தான் உங்ககிட்ட கர்த்தர் பெரிய பொறுப்புகளை கொடுப்பார். ஒரு கம்பெனியுடைய சிஇஓ, ஒரு பெரிய ஆர்கனைசேஷனுடைய பெரிய ஆட்கள் திடீரென்று வருவதில்லை, யங் ஏஜிலிருந்தே அவங்க வெற்றி பெற்று வருவார்கள். ஆமேன். See, I am not talking about marks. எக்ஸாமில் எடுக்கிற பெரிய மார்க்குகளை நான் சொல்லவில்லை. ஆனால் பர்சனல் விக்டரி will always lead you to public victories. தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும். யோசுவா அன்றைக்கு போய் அவன் யுத்தம் செய்தான். 2 காரியத்தை அங்கே சொல்ல விரும்புகிறேன். as a soldier, number 1, he discovered his gift. அவனுடைய வரத்தை அவன் கண்டுபிடித்தான், அவனுடைய தாளந்தை அவன் கண்டுபிடித்தான். அவனுக்கு என்ன வரம் உண்டு? வாட் இஸ் his gift? அவனுக்கு கர்த்தர் அவனுக்கு என்ன வரத்தை கொடுத்திருக்கிறார்? எஸ், as a soldier, இன்றைக்கு கர்த்தர் ஒருவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் உங்களுடைய கிஃப்ட் என்னவென்று 60 வயசில் கண்டுபிடிக்க முடியாது, இளமையாக இருக்கும் போது கண்டுபிடிக்க வேண்டும். You have to discover your gift and you have to develop your gift. அந்த வரத்தை கண்டுபிடித்து அதை புதைத்து வைக்கக்கூடாது, அதை டெவலப் பண்ண வேண்டும். கர்த்தர் அநேகருக்கு வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட வெற்றியை தருவார். இங்கு பாருங்கள், இந்த யாத்ராகமம் 17ஆம் அதிகாரத்திலே யோசுவா அங்கே வெற்றி பெறுகிறான். 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், verse 13. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். How did Joshua win the battle? Joshua won the battle by the edge of the sword. பட்டயத்தின் கருவினாலே, பட்டயத்தின் கருக்கினாலே. பட்டயம் என்றால் கர்த்தருடைய வசனம். The word of God is the sword of the spirit. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நீங்கள் வெற்றி பெறுவதற்கு எது நமக்கு உதவுகிறது? கர்த்தருடைய வசனம். இந்த பைபிளை அதிகமாக நீங்கள் வாசிக்கும் பொழுது, கடந்த வாரத்தில் எத்தனை நாள் நம்ம பைபிள் படிக்கலை,
டெய்லி எத்தனை அதிகாரங்கள் வாசிக்கிறோம். இந்த வேதத்தை வாசிக்கிறவர்கள் ஒரு நாளும் தோல்வி அடைந்ததே கிடையாது. ஜாஷுவா 1:8, யோசுவா 1:8 கர்த்தர் சொல்கிறார், இந்த நியாய பிரமாணத்தின் புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆல்வேஸ் ரீட் த பைபிள். ஒரு சோல்ஜர், ஒரு ஸ்லேவ் டு அ சோல்ஜர், அடிமையாக இருந்த யோசுவாவை கர்த்தர் இப்போது ஒரு யுத்த வீரனாக மாற்றினது காரணம் வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டும். நம்ம வெக்கேஷனில் இருக்கலாம், நம்முடைய மற்ற பாடங்களை படிக்காமல் இருக்கலாம், வேதத்தை திறந்து நீங்கள் வாசிக்க வேண்டும். ஆமென். பெரியவர்கள் சிறியவர்கள் மணிக்கணக்காக நேரம் இந்த வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டும். இன்றைக்கு நான் உங்களுக்கு சவாலாக சொல்லுகிறேன், திறந்து உங்கள் வீட்டில் பைபிளை நீங்கள் வாசிக்கும் போது உங்கள் பிள்ளைகள் உங்களை காண்பார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளை காண்பார்கள். நான் சொல்லுகிறேன், வேதத்தை வாசிக்கிற வீட்டிலே எப்போதும் வெளிச்சம் இருக்கும், வெற்றி இருக்கும், சமாதானம் இருக்கும். இந்த வேதத்தை வாசித்து இந்த வேதத்தை மனப்பாடம் பண்ணும்பொழுது நமக்கு வெற்றியின் மேல் வெற்றியை கர்த்தர் தருவார். ஃப்ரம் அ ஸ்லேவ் டு அ சோல்ஜர். அடுத்தபடியாக மூன்றாவதாக பாருங்கள், யோசுவாவை எப்படி கர்த்தர் மகிமைப்படுத்தினார். யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம், எக்ஸடஸ் சாப்டர் 24, எக்ஸடஸ் 24 verse 13. யாத்ராகமம் 24:13. அப்போது மோசே தன் ஊழியக்காரனாகிய யோசுவாவோடே எழுந்து போனான். யோசுவா உடைய நாமத்திற்கு முன்பாக ஒரு அட்ஜெக்டிவ், ஒரு பொருள் இருக்கிறது பாருங்கள். ஜாஷுவா who was the minister of Moses, மோசேயினுடைய ஊழியக்காரனாகிய யோசுவா. இருக்கிறீங்களா? எப்படி கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துவார்? ஆண்டவருடைய மகிமை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அடிமையாயிருந்த யோசுவாவை ஆண்டவர் ஒரு யுத்த வீரனாக மாற்றினார். I am a soldier. He became a soldier, but a soldier is now becoming a servant. ஒரு பணிவிடைக்காரனாக, ஒரு ஊழியக்காரனாக யோசுவா இங்கே மாறுகிறான். Who is a servant? இந்த ஊழியன் யார்? மோசேயோட கூடவே இருக்கிறான். He became the assistant to Moses. மோசேயினுடைய அசிஸ்டண்டாக அவன் மாறினான். அவன் எப்பொழுதும் யாரை பார்த்து கொண்டிருந்தான்? மோசேயே பார்த்து கொண்டிருந்தான். மோசேயை பார்த்து கொண்டிருந்து அன்றைக்கு மோசேயை கர்த்தர் மோசேயை விட அவனை தலைவனாக மாற்றினான். காரணம், he was very very submissive to his leader. அவனுடைய தலைவனுக்கு மிகவும் ஒரு பணிவிடைக்காரனாக, ஊழியனாக மாறினான். அநேக காரியங்கள் இருக்கிறது, எனக்கு நேரமில்லை உங்களுக்கு சொல்வதற்கு. He was always jealous for his master. அவனுடைய எஜமானனுக்காக மிகவும் வைராக்கியம் கொண்டவனாக யோசுவா இருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம், எக்ஸடஸ் சாப்டர் 32 and verse 17. எக்ஸடஸ் 32:17. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசேயை நோக்கி, பாளையத்தில் யுத்தம் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். நீங்கள் வீட்டுக்கு சென்று இந்த 32, 33ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். நன்றாக கவனிங்கள். நான் அதை ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். God called Moses to the mountain. மோசையை சீனா மலைக்கு கர்த்தர் அழைத்தார். அப்போது 4 லெவல்ஸ் அங்கு காணப்பட்டது. 4 levels. லெவல் நம்பர் 1, மோசே மலையின் உச்சியிலே கர்த்தரோடு இருக்கிறான். அதான் லெவல் நம்பர் 1. இரண்டாவது லெவல் எங்கே என்றால், மலையின் நடுவிலே ஒரு இடத்துல சின்ன கூடாரத்தில் யோசுவா இருக்கிறான். லெவல் நம்பர் 3, மலையின் அடிவாரத்திலே ஆரோனும் மூப்பர்களும் இருக்கிறார்கள். லெவல் நம்பர் 4, எங்கேயோ தூரத்தில் ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த சீனாய் சுற்றிலும் நடக்கிற காட்சி. ஜனங்கள் தூரத்தில் இருக்கிறார்கள், மலையின் அடிவாரத்திலே ஆரோனும் மூப்பரும் இருக்கிறார்கள், மலையின் நடுவிலே யோசுவா இருக்கிறான், அதற்கு உச்சியிலே மோசே கர்த்தரோடு இருக்கிறான். மலைக்கு போகும்போது யோசுவாவை கூட்டிகிட்டு போய்
அந்த விஐபி அந்த இடத்துக்கு கூட்டு போல, நடுவில் எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லிட்டாரு மோசஸ், இங்கே இருப்பானா வரன் போனவர் 40 நாள் ஆளை காணோம். 40 days he was there communing with God. But where was Joshua? தனியாக இருக்கிறான். தனியாக எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கூடாரத்தில் இருக்கிறான். இந்த 4 லெவலை பார்க்கும்பொழுது தனிமையாக இருந்த ஒரே ஆள் யார் தெரியுங்களா? ஜாஷுவா தான். மோசே கர்த்தரோடு இருக்கிறார், மூப்பர்கள் எல்லாரும் ஆரோனோடு இருக்கிறார்கள், ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. பட் ஜாஷுவா வாஸ் அலோன். அங்கிருந்து அவன் எங்கேயும் விலகி போகவே இல்லை. ஹி வாஸ் வெரி ஃபெய்த்ஃபுல் டு ஹிஸ் லீடர். அவனுக்கு மேலாக இருந்த தலைவனுக்கு மிகவும் பணிவிடைக்காரனாக மிகவும் உண்மையாக இருந்தான். இன்னொரு இடத்துல இருக்கிறது வசனம், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு யோசுவா பிரியாமல் இருந்தான். He departed not from the tabernacle of God. He was very faithful. He was a servant. நாளைக்கு கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் we need to have a heart of a servant. இருதயத்திலே ஒரு பணிவிடையின் இருதயம் வர வேண்டும். Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அமெரிக்க ஜனாதிபதி ஒருவர் இருந்தார். அவர் பெயரை நான் மறந்துவிட்டேன். He was the one of the presidents of America. அவருடைய நண்பர் அவரை பார்க்க வந்தார். அவர்கள் பல மணி நேரங்கள் பேசிவிட்டு நண்பர் போய்விட்டார். பிரசிடெண்ட் ஒயிட் ஹவுஸ்லேருந்து வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் ஒரு சர்வெண்ட் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னாராம், நான் தூங்க போகிறேன், ஐ எம் வெரி வெரி டயர்ட், டோன்ட் டிஸ்டர்ப் மீ. அவர் போய் தூங்கிட்டார். இது நடந்த சந்தர்ப்பம். ஒரு ஃபோன் ஒன்று வருகிறது. எங்கேருந்து வருகிறது? பிரசிடெண்ட்டிட்டேருந்து வருது. பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்காலேருந்து ஃபோன் வருகிறது. அந்த சர்வெண்ட் ஃபோன் எடுக்கிறார். இந்த மாதிரி அவரை எழுப்புங்க, நான் பேசணும். அப்போ அவங்க சர்வெண்ட் சொன்னாங்களாம், அவர் தூங்குறாரு, என் எஜமான் தூங்குறாரு, டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இல்லை கொஞ்சம் எழுப்புங்க, ஐ எம் எ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் ஸ்பீக்கிங், இப்பொழுது தான் என்னை பார்த்து விட்டு வந்தார். இவங்க சொன்னால், ஐ எம் சாரி, அவர் தூங்குறாரு. அப்புறம் சொன்னாரா, நான் யார் பேசுகிறதுன்னு தெரியுமா? அவங்க சொன்னாங்களா, நீங்கள் யார் பேசுகிறான்னு எனக்கு கவலை கிடையாது, எங்கள் எஜமான் இதை சொல்லியிருக்கிறார், நான் அமெரிக்கா ஜனாதிபதி பேசுகிறேன், ஐ எம் த பிரசிடெண்ட் ஆஃப் த ஸ்டேட் ஸ்பீக்கிங். இவங்க சொன்னாங்களா, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர் இதை சொல்லியிருக்காரு, நான் எழுப்ப மாட்டேன்ட்டான். ஃபோனை வச்சுட்டார். அடுத்த நாள் ஃபோன் வந்து தான் அந்த பிரசிடெண்ட் ஆஃப் அமெரிக்கா சொன்னாராம், அந்த பொண்ணை இப்பொழுது நான் ஒயிட் ஹவுஸில் ஐ வாண்ட் டு எம்ப்ளாய் தட் கேர்ள், உடனே எனக்கு வேணும். இவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறாங்க, என்ன நடந்தாலும் நான் உண்மையாக இருப்பேன். இன்றைக்கு யோசுவா தன்னுடைய லீடருக்கு, டு த அத்தாரிட்டி ஆஃப் த லீடர், அந்த அதிகாரியினுடைய, அந்த தலைவனுடைய அதிகாரம், அந்த தலைவனுடைய கணத்தை அவன் பாதுகாத்தான். We need to be very careful to guard our leaders, their honor and their authority, because that was given by God. நான்காவதாக பாருங்கள், அடிமையாயிருந்தான், போர் சேவனாக மாறுகிறான், மோசேக்கு பணிவிடை ஃபெய்த்ஃபுல்லாக மாறுகிறான். He becomes a spy now. வாசிக்கலாம், நம்பர்ஸ் சாப்டர் 13, என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நம்பர்ஸ் சாப்டர் 13 and verse 1. கர்த்தர் மோசேயை நோக்கி, 8ஆம் வசனத்துக்கு போவோம், எப்ராயிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? 2ஆம் வசனம் verse 2, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரங்களிலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும். God told, I want 12 men. 12 பேர் போய் அந்த கானான் தேசத்தை பார்த்துவிட்டு வர வேண்டும். Go and spy the land. அந்த தேசத்தை போய் பார்த்துவிட்டு வர வேண்டும். நல்லா கவனிங்க, ஸ்லேவாக இருந்தான், கர்த்தர் மகிமைப்படுத்தி அவரை போர் சேவனாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தார். சோல்ஜர்லேருந்து he became a servant of Moses. இப்பொழுது he is coming into the inner circle. இன்னும் க்ளோஸாக வருகிறா. நீ போய் வேவு பார்த்து வர வேண்டும், நீ போய் கானானை, you have to spy the land and come. 12 பேர் போகிறார்கள்.
அந்த 12 அவர்கள் போய் பார்த்து விட்டு வருகிறார்கள். என்னாகமம் 14ஆம் அதிகாரத்திலே என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். 10 பேர் வருகிறார்கள். 12 பேர் வந்த பிறகு 10 பேர் என்ன சொன்னாங்க? சான்ஸே இல்லை, போகவே முடியாது. அங்கே யாரெல்லாம் இருக்கிறா? ராட்சதர்கள் இருக்கிறார்கள், ஜயன்ஸ் இருக்கிறார்கள். அப்போ என்ன செய்யலாம்? எல்லாரும் பேசுகிறார்கள். ரெண்டே பேர் யோசுவாவும் காலேபும் சொல்லுகிறார்கள், நாம் செல்லலாம். we can go and overcome the giants. கர்த்தர் நமக்கு அந்த தேசத்தை நமக்கு கொடுத்து விட்டார், நாம் போகலாம். இப்போ இந்த சம்பாஷணை நடந்து கொண்டிருக்கிறது. நான் எதை உங்களுக்கு விளக்குகிறேன் என்றால், who is a spy? அந்த பார்வையாளன் என்ன சொல்ல வேண்டும்? 14ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், இதெல்லாம் சொல்லிவிட்டார்கள். 14:1 அப்போது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். என்ன பண்ணாங்க? எல்லாம் புலம்புறாங்க, சத்தம் போடுறாங்க. ஜனங்கள் அன்று இரவு முழுவதும் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். 2ஆம் வசனம், ஆரோனுக்கு விரோதமாக மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். chaos and confusion. என்ன நியூஸ் வந்துருச்சு? 10 பேர் சொல்லிட்டான். 10 பேர் என்ன சொன்னாங்க? போக முடியாது. we cannot go to Canaan. இப்போ எவ்வளோ பேர் இருக்காங்க? ஒருத்தர் 2 பேர் இல்லை, லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. எல்லாம் என்ன சொல்கிறாங்க? அப்போவே சொன்ன, இவரை நம்பாத, இவரை நம்பி இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ராத்திரி ஃபுல்லாக அழுகுறாங்க. ஃபுல்லாக they have come to actually the edge. கொஞ்ச நேரத்தில் கானானுக்குள்ளே போயிடலாம். எல்லாரும் அழுகுறாங்க, எல்லாரும் புலம்புறாங்க. எல்லாரும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, 4ஆம் வசனத்தில், நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம். ரொம்ப நல்ல ஜனங்கள்ல கர்த்தர் இவ்வளோ காப்பாற்றி கொண்டு வந்தவங்கள சொல்கிறாங்க, we will find another leader. மோசேலாம் செட் ஆக மாட்டார் நமக்கு, இன்னொரு லீடரை ஏற்படுத்தி கொண்டு எங்கே போவோம்? எகிப்துக்கே. ரைட் அபவுட் டர்ன், we will go reverse. எகிப்துக்கு போயிடலாம். 2 பேர் இருக்கிறாங்க. 10 பேர் மெஜாரிட்டியா, 2 பேர் மெஜாரிட்டியா? 10 பேர் தான் மெஜாரிட்டி இல்லையா? 10 பேர் இருக்கிறார்கள், 2 பேர் தான் மைனாரிட்டி. ஆனால் மைனாரிட்டியோட ஒரு மேஜர் பர்சன் இருக்கிறார், அவர் தான் கர்த்தர். அதனால் கர்த்தரோடு கூட மைனாரிட்டி பிகம்ஸ் மெஜாரிட்டி. நம்மோடு கூட யார் இல்லைனாலும் கர்த்தர் இருந்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும். வீட்டில் நான் ஒருத்தன் தான் கஷ்டப்படுறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நான் மட்டும் தான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். மோசேயும் காலேபும் எழுந்து அவர்கள் பேசுகிறார்கள். அந்த அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், 6ஆம் வசனம், verse 6, தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரர் சமையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்து வந்த தேசம் மகா நல்ல தேசம். நம்ம யாரை நம்புவோம்? நம்ம மெஜாரிட்டியை தான் நம்புவோம். இல்லைனா எப்படி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியும்? மெஜாரிட்டி வேணும்ல. இங்கே பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி இருக்கிறது. 2 பேர் சொல்கிறான், நாங்கள் போயிட்டு வந்தோம், இட் இஸ் அ குட் லேண்ட். இவங்கெல்லாம் அப்படி பேசுகிறாங்க, கர்த்தர் அங்கே இருக்கிறார். எல்லாம் பேசி இவர்களை அமைதிப்படுத்தினார்கள். அப்போ இந்த பார்வையாளன், இந்த ஸ்பையுடைய வேலை என்ன தெரியுமா? அங்கே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வரும்பொழுது எண்ணெய் ஊற்றி விடுறது அது கிடையாது. பெரிய கன்ஃபியூஷன் வரும்போது அதை அமர்த்துவது தான் இந்த பார்வையாளனுடைய வேலை. நான் சொல்கிறது விளங்குதில்ல? நான் டைரெக்டாக சொல்கிறேன். வீட்டில் பிரச்சனைகள் கன்ஃபியூஷன் வரும்போது இன்னும் அதை அதிகமாக படுத்துனீங்கன்னா நீங்கள் யோசுவா கிடையாது. அப்போ கன்ஃபியூஷனும் கேஆஸும் வரும்பொழுது யோசுவா என்ன சொல்வார் என்றால், God is there with us. கர்த்தர் நம்மை விடுவிப்பார், இந்த தடைகளை கர்த்தர் உடைத்து போடுவார் என்று சொல்லுவவன் தான் யோசுவா. அவன் தான் ஸ்பை. பார்த்து விட்டு வந்து போக முடியாது நான் சொன்னீங்க 10 பேர். உங்களை ஏன் அனுப்புனேன்னு தெரியல. 2 பேர் அனுப்புனா போதும். அதான் பாருங்கள், யோசுவா அங்கே எல்லாரையும் அமர்த்தினான். they just calmed everybody down. இந்த வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது 10ஆம் வசனம், உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தின் மேல் வந்தது. immediately glory of God came down. யோசுவா தலைவனான பிறகு எரிகோவை பார்ப்பதற்கு அவர் 12 பேர் அனுப்பல, 2 பேர் தான் அனுப்பினார்.
நிறைய பேர் இருந்தால் பிரச்சனைன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு போல. God promoted, magnified him as a spy. 10 பேர் என்ன பார்த்தாங்க தெரியுங்களா? கர்த்தரை கஷ்டங்கள் மூலமாக பார்த்தார்கள். இவர்கள் கஷ்டங்களை கர்த்தர் மூலமாக பார்த்தார். அதை மறுபடியும் சொல்லுகிறேன். Don't look at your difficulty and look at God, but look at God and look at the difficulty. ஆண்டவர் மூலமாக கஷ்டத்தை பார்க்க வேண்டுமே தவிர கஷ்டத்தின் மூலமாக கர்த்தரை பார்க்கணும்னா பார்க்கவே முடியாது. இன்றைக்கி நிறைய பிரச்சனை இருக்குது, நமக்கு நிறைய சவால் இருக்கிறது. இந்த சவாலை பார்த்து கொண்டு கர்த்தரை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்கள். சவால் மிகவும் சின்னதாக இருக்கும். பிரச்சனைகள் is smaller than the God who is so great. இந்த 10 பேர் 12 பேர் போனார்கள். 2 பேர் விசுவாசத்தோடு பேசினார்கள். they spoke on faith. அன்றைக்கே மோசேக்கு தெரிந்து போச்சு, யோசுவா தான் எனக்கு அப்புறம் லீடர். ஜாஷுவா இஸ் த நெக்ஸ்ட் லீடர் ஆஃப்டர் மீ. ஏனென்றால் அவர் முதலாவதாக அடிமையாக இருந்தார். then he became a soldier. அப்புறம் எனக்கு உதவியாளனாக மாறினார். இப்பொழுது இதுலையும் பாஸ் பண்ணிட்டாரு. இதுலையும் he has overcome it. ஃபைனலி கடைசியாக என்னாகமம் 27 அதிகாரம், Numbers chapter 27 and verse 18. This is the last time that God is magnifying Joshua. 27 அதிகாரம் 23 வசனத்தை வாசிக்கிறேன். அவன் மேல் தன் கைகளை வைத்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே அவனுக்கு கட்டளை கொடுத்தான். 18 வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனாகிய நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து. இதான் இம்பார்ட்டேஷன் சொல்லுவாங்க. மோசேயினுடைய அவ்வளோ அனாயிண்டிங், மோசேயினுடைய அவ்வளோ ஸ்ட்ரெங்க் இஸ் பாஸ்ட் ஆன் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். யோசுவான் மேலே கர்த்தர் சொல்லுகிறார், யூ கீப் யுவர் ஹேண்ட் ஆன் ஜாஷுவா. அநேக சத்தியங்கள் இருக்கிறது, நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கடைசியாக he becomes a successor. மோசேயையும் தாண்டி அடுத்த தலைவனாக மாறுகிறான். இங்கு யோசுவாவை பற்றி ஒரு காரியம் இருக்குது பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷன். அவனுக்குள்ளாக என்ன இருக்கிறது? ஆவி இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவனோடு கூட இருக்கிறார். ஆகவே இவன் மேல் உன் கரத்தை வை. இந்த கரம், மோசேயுடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? 40 வருஷங்கள் வனாந்திரத்திலே ஒரு கோலை பிடித்து நடத்தின கரம், அபிஷேகம் பண்ணப்பட்ட கரம். அனாயிண்டிங் வாஸ் ஆன் ஹிஸ் ஹேண்ட். இந்த கரத்தை அவனுடைய தலையின் மேல் வைத்து அவனை சக்சஸராக நீ அவனை மாற்றுவாயாக. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும்பொழுது சகலத்தையும் நம்மால் வெல்ல முடியும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு பெஸ்ட்டை வைத்திருக்கிறார். ஒரு பெரிய ஒரு மகிமை, ஒரு பெரிய மேன்மையை வைத்திருக்கிறார். அந்த உச்சத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் இந்த 5 ஸ்டெப்ஸ் வழியாக கடந்து செல்ல வேண்டும். 5வது ஸ்டெப்புக்கு வரும்பொழுது யோசுவாவுடைய ஆவி பாருங்கள். யோசுவாவுடைய ஆவி பெற்றவன் என்றால் he went through all struggles. கீழே மேலே டவுன் வேலி எல்லா விதத்திலும் அவன் கடந்து சென்று அவன் வாழ்க்கையின் அனுபவங்களை பெற்று he is a seasoned man, he is a seasoned person. எல்லா அனுபவங்களையும் பெற்று தேறினவனாகி அவனுக்குள்ளாக எல்லாரையும் சகிக்கக்கூடிய ஒரு ஆவியை கர்த்தர் கொடுத்தார். மகிமைப்பட வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்? நம்ம சாதாரணமாக ஜெபம் பண்ணுறோம். சம்டைம்ஸ் நான் சொல்லுவேன், if God has to promote you and you are praying for that, you are asking for something dangerous. ஏன் தெரியுமா? இவ்வளோ பேரை மோசே கையாண்டான், இப்போ யார் கையாளணும்? வீட்டில் ஒரு பிள்ளையை கையாள முடியல, 2 பேரை கையாள முடியல. அப்போ இவ்வளோ பேரை ஒரு ஆர்கனைசேஷனில் நாங்கள் லீடராக வரும்பொழுது இருதயம் எப்படி ஆகணும் தெரியுமா? அகாமடேட் எவ்ரிபடி. எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம். we cannot segregate people. இவர் தேவையில்லை. யோசுவா அப்படி செய்ய முடியாது.
கர்த்தர் ஒரு மனிதனை மகிமைப்படுத்த வேண்டும் என்றால், if God has to make us a leader, we have to be a leader for everybody. 12 கோத்திரங்களுக்கும் யோசுவா தலைவனாக மாற வேண்டும். We cannot have our own likes and dislikes with God. எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, அப்படி தானே இல்லையா? என்ன வாலிப பிள்ளைங்கள்லாம் பார்க்குறாங்க, எனக்கு ரசம் பிடிக்காது, எனக்கு பர்கர் தான் பிடிக்கும், அதுக்கேற்ற மாதிரி அப்பா அம்மா வாங்கி கொடுப்பாங்க. யூ ஆர் ஸ்டேஜிங் தெம் ஃபார் ஃபெயிலியர். அப்போது பிள்ளைகள் வாழ்க்கையிலே குடும்பத்தில் எல்லாவற்றையும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமேன். இந்த பிரின்சிபல்ஸ் எந்த காலமானாலும் மாறாத காரியங்கள். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களே நாம் வரும்போது நம்ம இறுதி என்ன ஆகுது தெரியுங்களா? இட் பிகம் சாஃப்டர் அண்ட் சாஃப்டர். அது லகுவாக மாறும்பொழுது எந்த டென்ஷன், எந்த ஸ்ட்ரெஸ், எந்த எதிர்ப்பு வந்தாலும் யோசுவாவால் சமாளிக்க முடியும். ஆமேன். கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். இதெல்லாம் ரகசியங்கள். யோசுவாவின் புத்தகம், இதை நான் மறந்துட்டேன் உங்களுக்கு சொல்வது. யோசுவாவின் புத்தகத்தில் கடைசியில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஜாஷுவா சாப்டர் 17 அந்த கடைசியில் போனீங்கன்னா, யோசுவாவுடைய வேலை என்ன தெரியுங்களா? எல்லாருக்கும் எதை பகிர்ந்து கொடுக்கணும்? அந்த தேசத்தை யோசுவா பகிர்ந்து கொடுத்தார். யோசுவா எல்லாருக்கும் தேசத்தை பகிர்ந்து கொடுத்த பிறகு கடைசியாக பங்கு போட்டவர் யார் தெரியுமா? யோசுவா தான். Who is Joshua? லீடர். கானானில் போனோன்னே முதல் எனக்கு கொடுத்துருங்க என் பங்கை, அது சொல்லலை. புக் ஆஃப் ஜாஷுவா சொல்லுகிறது கடைசியாக தான் யோசுவாவுக்கு இன்ஹெரிட்டன்ஸை மற்றவர்கள் கொடுத்தார்கள். A leader takes privileges at the last but takes responsibility at the first. பொறுப்புகளை முதலாவதாக சுதந்திரிக்கிறவன் தலைவன், அதில் வருகிற ஆசீர்வாதங்களை கடைசியாக பெற்றுக்கொள்ளுகிறவன் தான் தலைவன். ஆமேன். புரிந்து கொள்ளுகிறவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவாராக. கர்த்தாவே, இன்றைக்கு இங்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தும். லார்ட், மேக்னிஃபை எவ்ரி ஒன் லார்ட். இன்றைக்கு எல்லாரையும் நீர் மேன்மைப்படுத்தும். எல்லாரும் கண்களை மூடுவோமா? இந்த 5 ஸ்டெப்ஸ் இன் ஜாஷுவா, யோசுவாவுடைய வாழ்க்கையிலே இந்த 5 காரியங்களை பார்த்தோம். அடிமையாக தான் இருந்தான். லோ செல்ஃப் எஸ்டீம். எகிப்திலே அவனை தரைமட்டமாக தாழ்த்தினார்கள். பட் ஹி ரோஸ் அப். அதற்கு மேலாக வருகிறான். அடிமையிலிருந்து அவன் ஒரு போர் சேவகன். God made him a soldier. From a soldier he became a servant. ஊழியனாக, பணிவிடைக்காரனாக. He became a spy, a right hand of Moses. But God lifted him. உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். பிரதர், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் குடும்பத்தில் உங்களை மேன்மைப்படுத்துவார். He will magnify you. உங்களை பெரிதாக காட்டுவார். God will show you big to the people. அதுதான் அதோடைய அர்த்தம். God will make you a leader. கர்த்தர் உங்களை தலைவனாக மாற்றுவார். இந்த உலகம் கொடுக்கிற மகிமை அல்ல, இந்த உலகம் கொடுக்கிற மேன்மை அல்ல, என் தேவன் நமக்கு கொடுக்கிற மகிமை என்றென்றைக்கும் அது வாடாதது. யோசுவாவின் வாழ்நாள் முழுவதும் எல்லா ஜனங்களுக்கும் அவனுக்கு பயந்தார்கள். எழும்பி நின்று நாம் ஜெபம் பண்ணலாமா? இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த செய்தி, என் வாழ்க்கையிலே நான் அனுபவமாக இதை நான் அனுபவிக்கிறேன். சில நேரத்தில் எவ்வளோ தப்பிதங்களை நாம் பண்ணி விடுகிறோம். ஐயோ, நான் தப்பு செய்து விட்டேனே. பட் God is always there to magnify us. எனக்கு அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, டோன்ட் மேக் மிஸ்டேக்ஸ். உங்கள் வயதில் கர்த்தரை தெரிந்து கொள்ளுங்க. உங்கள் வாலிப வயதில் கர்த்தரை நினைத்து கொள்ளுங்கள். வாலிப பிரயாயத்தில் சிருஷ்டிகரை நீங்கள் நினையுங்க. உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வசனம், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவாவை நான் மேன்மைப்படுத்தி என்னை மகிமைப்படுத்தி கொண்டேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் வேலையிலே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் பிஸ்னஸில் உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். உங்கள் குடும்பத்தில் உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவாராக. கண்களை மூடி
ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். யோசுவாவை ஆசீர்வதித்தது போல என்னை ஆசீர்வதியும். லார்ட் மேக் மீ சக்சஸ்ஃபுல் லார்ட், மேக் மீ அ சக்சஸர் லார்ட். என்னை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இன்றைக்கு மோசே யோசுவாவின் மேல் கைகளை வைத்து ஆசீர்வதித்தது போல என் மேல் உம்முடைய கரத்தை வைத்து ஆசீர்வதியும் கர்த்தாவே என்று நீங்கள் சொல்வீங்களா? கண்களை மூடி உங்கள் வலது கையை உங்கள் தலையின் மேலே வைங்க. கர்த்தர் அதன் மேலே அவங்க கையை வைப்பார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் காலேஜில் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்கள் ஸ்கூலில் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுடைய பிஸ்னஸில் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் போகிற இடமெல்லாம் God will magnify you. அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். ஜாஷுவா 4:14, யோசுவா 4:14 நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேல் கண்களுக்கு முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்தினீரே. அந்த வசனத்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே மேன்மைப்படுத்தும் கர்த்தாவே. இப்பொழுதும் ஒவ்வொருவரும் தங்கள் தலையின் மேல் கைகளை வைத்திருக்கும் பொழுது அதன் மேலே உம்முடைய கைகளை வையும் கர்த்தாவே. உம்முடைய கைகளை வைத்து நீர் ஆசீர்வதியும். எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு ப்ரமோஷன் வேண்டுமோ, எந்த இடத்துல கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டுமோ, கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்துவீராக. நீர் எங்களை மேன்மைப்படுத்தும் பொழுது எந்த சத்ருவும் எந்த தடையும் எங்களுக்கு எதிராக வர இயலாது கர்த்தாவே. எங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும், எங்கள் குடும்பத்தை மேன்மைப்படுத்தும் கர்த்தாவே. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம் அவங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரமபிதாவே, ஆமென். பாடலை பாடும்போது நாம் கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை செலுத்துவோம். எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைபவரே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன், உதவி பெற்றேன், உயிருள்ளவரை துதிப்பேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மோடு கூட இருப்பார்.